சூப்பராக நான் பிளாக் பஸ்டர் செம்ம த்ரில்லர் செம்ம சஸ்பென்ஸு சூப்பராக இருந்தது. சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக ஃபேமிலியோட வந்து பார்க்குறது நல்லா படம். நமக்குள்ளே அவர் பூந்துட்டார் ப்ரோ. இப்போது நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுவோம் அது மாதிரி அவர் வந்து அந்த நமக்குள்ளே ஒரு பூந்து அந்த ஒரு ஃபேமிலிக்காகவும் ஊருக்காகவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி நேச்சுரலாக ஆக்டிங்குமே பிடிச்சிருக்குது. அவங்க யூஸ் பண்ண பாட்டு கரெக்டான டைம் எல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாமே சூப்பராக தான் இருந்தது. படமே ஓவரால் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ. செம்ம ரைட்டிங் பீக் லெவல், ரைட்டிங் பீக் லெவலு, நம்ம பிஜிஎம் பீக் லெவல், அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷனு ஆக்டிங் ஒவ்வொருத்தரும் நேச்சுரலாக வச்சுருக்காங்க. யாருமே குறை சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் அந்த பிஜிஎம் வரும்போது பிரிக்குது, தேட்டரே அப்படியே தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த அப்படி நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ கிடைக்குங்களா பாருங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்கள். ஃபேமிலி எல்லா குழந்தைங்களும் எல்லாம் பார்க்கலாம். என்னன்னா நம்ம பேக் பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்மளை எப்படி இந்த உலகம் நம்ப வச்சிருக்கு. நாங்கள் ஃபேன்ஸாக எப்படி சொல்கிறது, நம்ம மேலே இட்டு கொடுத்துட்டே வராங்க. என்னடா இது எதனா ஒன்று சொதப்போம். நானும் வந்து பார்க்குறேன் எல்லா படமும் இட்டு. இப்போ இந்த கமர்ஷியல் இட்டுங்க இது 80% எனக்கு பிடிச்சிருக்குங்க. உண்மையாக லாயலாக சொல்கிறேன். ஸோ இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் சொல்கிறக்காக போயெலாம் சொல்ல வரல. நான் உண்மையாக பேச தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் அப்படி இருக்கு. அது செம்ம டீட்டெயிலுங்க, நமக்கு தெரியும். அது நல்லா டீட்டெயிலாக காமிச்சு செம்மையாக பண்ணிடலாம் ப்ரோ. நல்ல படம் ப்ரோ, எல்லாரும் போய் பார்க்கணும். நம்ம எப்படியே நெக்ஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் 15 மினிட்ஸில் கதை மாறிட்டே போகுது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து வர்த்து கமர்ஷியல் இட்டுங்க. எப்படி இருக்காங்க நல்லா ஒரு ஹீரோயிசம் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக வந்திருக்கு. பாருங்க செம்மையாக இருக்கும் சொல்லுவாங்க எல்லாருமே. என்ன ஆசையா ஓகேங்களா. இந்த 2026 ஜனவரிலேருந்து இந்த ஏப்ரல் வரைக்குமே வந்த படம் எல்லாமே இட்டுங்க. ப்ரோ படம் வேறு மட்டி விட்டாரு. சரியான பிளாஸ்ட்டு. பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சினிமாட்டோகிராஃபி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க. பக்காவாக இருந்துச்சு. த்ரில்லர் படம் ஒரு மாதிரி டாப் லான்ச் படம், அதெல்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ படம் பார்க்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லரா சீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கணும். ஐயோ என்ன நடக்க போகுது அந்த மாதிரி போய் பேசிட்டேன்னா அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சம்மந்தப்பட்ட கதைங்க. நம்ம அப்பாவை என்றைக்குமே விடக்கூடாது. இது படம் அது எப்படின்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. உள்ள அழுவு வைக்கிறாரு விக்னேஷ் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோரை பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. இந்த பக்கம் சுராஜ் சார், இவங்க 2 பேர் காம்பினேஷன். இந்த பக்கம் ஜெயராம் சார், இவங்க 3 பேர் காம்பினேஷன் தான் கதையே. இது முக்கோணம் மாதிரி போயினே இருக்கும். என்ன நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல தான் பண்ணுறாரு. அது பண்ணி இந்த மாத்திராரு தான் கதை. இது வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும், கதையை சொல்லக்கூடாது. சரிங்களா. ஸோ ஆனால் வந்து இது ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் போட்டு நம்மளுக்கு தெரியாத என்னத்தெல்லாம் வந்துட்டு அதை ஃபில் அவுட் பண்ணி நம்மகிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க படத்தில். அப்புறம் இங்கே கொடுத்துட்டு பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு மாஸ் சீன்ஸ்லாம் பஸ் போய் சைடில் வந்துடுமா. இது படம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து லேண்டை வச்சுட்டு மாதிரிலாம் இல்லை. அந்த ஆம்பியன்ஸ்னா அசுரன் மாதிரி. ஆனால் அசுரன் கதைகள்லாம் இது ஏற்ற மாதிரியெல்லாம் இல்லை. படம் பார்க்க இது
சொல்லுங்க, எப்படி தளபதி எப்படி நடிச்சிருக்காரு, சிவகாசி கூட எப்படி இருந்தது? வேணாமா? அவ்வளோதான். பேஸ்ட் மட்டும் அது மட்டும் புஷ்டு மட்டும் வந்து 2 நிமிஷம். தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது நிறைய வந்து அவருக்கு ஒரு மாஸ் சீன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க.